தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக இளைஞரணி நடத்திய சீமான் எதிர்ப்பு பயிற்சி முகாம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அது திமுகவுக்கு வந்துவிட்டது. முன்பு சீமான் அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததை பற்றி தான் பேசுவார்கள். ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 15.1% வாக்குகளை பெற்றவுடன் திமுகவுக்கு உண்மையிலே கிளி வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உதயசூரியனுக்குரிய அஸ்தமம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆரம்பித்து விட்டது. 200 தொகுதிகளில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு டெபாசிட் காலி. திமுகவுடைய வண்டவாளத்தை சீமான் தண்டவாளத்தில் ஏற்ற ஆரம்பித்து விட்டார் என்றே சொல்லலாம். இனிமேல் சீமானை தவிர்த்து தமிழகத்தில் எந்த நாயும் அரசியல் செய்ய முடியாது. சீமான் இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் கிடையாது. தமிழக அரசியல் சீமானை சுற்றித்தான் இருக்கும். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அது திமுகவுக்கு வந்துவிட்டது. 2 நாள் பயிற்சி முகாம் திமுக இளைஞரணி நடத்துது. எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீமான் எதிர்ப்பு பயிற்சி முகாம். சீமானை பற்றி பேசுறதுக்கு சரியான ஆள் கிடையாது. 2 பயலுக்கு தான் பேசுகிறாங்க. ஒருத்தன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் திமுக பேச்சாளர், ஒரு குடியார பெயர், அவன் ஒருத்தன் பேசுவான். அடுத்து லியோனி, இந்த பட்டிமன்ற லியோனி, அவன், இந்த 2 பேர் தான் பேசுவாங்க. இவங்க 2 பேர்த்த தவிர சீமானை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த 2 பேரும் வாய்க்கு வந்தபடி உளருவாங்க. ஏன்னா பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் போட்டுட்டு வந்து தான் பேச்சு ஆரம்பிப்பாங்க. அதனால் உளருவாங்க. சீமானை பற்றி எதிர்த்து பேசுகிறதுக்கு சரியான ஆள் இல்லாதனால திமுக இளைஞரணி இன்றைய தினம் திமுக சார்பில் சீமான் எதிர்ப்பு பயிற்சி முகாம் ஒன்று நடத்தியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இளம் பேச்சாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு. சீமானை பற்றி எப்படி பேசலாம், சீமானை பற்றி எப்படி தாக்கி பேசணும், சீமானை பற்றி எப்படி கேலி கிண்டல் பண்ணி பேசணும். அது என்ன சொல்கிறார், நையாண்டியும் ஒரு கலை பயிற்சியா? நையாண்டி ஒரு கலையாயா? அது திரையுலகத்தில் ஒரு கலை. பேச்சு கலைன்னு பொதுவாக சொல்லிட்டு போக வேண்டியதானே. பேச்சு கலையில் நையாண்டி ஒரு பிரிவு. காமெடியாக பேசுவாங்க, ஆபாசமாக பேசுவாங்க, அர்த்தத்தோடு பேசுவாங்க, அர்த்தம் இல்லாமல் பேசுவாங்க, தூங்கி வெளியிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு காமெடி பேச்சு. நையாண்டியும் ஒரு கலை அப்படின்ட்டு நீங்கள் நடத்துகிறீங்க. சீமானை பற்றி நையாண்டி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, சீமானுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, சீமானை பற்றி அவதூறு பரப்புறது, இதைத்தானே திமுகவுக்கு தெரியும். வேறு என்ன தெரியும்? திமுகவுக்கு நல்லாட்சி தர தெரியுமா? திமுக பேச்சாளர்கள் வாயில் நல்ல வார்த்தை வருமா? திமுக பேச்சாளர்கள் பேசுகிற கூட்டத்தில் ஒரு பொம்பளையால் உட்காந்து கேட்க முடியுமா? ரோசமான சூடு சொரணை உள்ளவன் எவனாவது திமுக மீட்டிங்கில் உட்காந்து கேட்க முடியுமா? சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவன் திமுக பேச்சை கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த தீப்பொறி ஆரம்பம், வெற்றி கொண்டான், இந்த 2-3 ஆபாச பேச்சாளர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்க பேசினாங்கன்னா பெண்கள் அந்த சைடு நடந்து போகிறவங்க காதை பொத்திட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிற பேச்சாளர்கள். இப்போ அதே மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பட்டிமன்ற லியோனி, இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இளம் பேச்சாளர்கள் பயிற்சி முகாம். சீமானை எடுத்து எப்படி நக்கல் பேசணும், நையாண்டி பேசணும். ஐயா சாமி, நீ நக்கல் பண்ணாலும் சரி, நையாண்டி பண்ணாலும் சரி, நாங்கள் இந்த காதில் வாங்க போகிறது கிடையாது, சரியா? எங்களுடைய நோக்கம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தெலுங்கு கூட்டமான கருணாநிதி குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ட்ரௌசரை கழட்டணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். 200 தொகுதியில் திமுகவுக்கு டெபாசிட் இலக்க வைக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வை விதைக்கணும். நம்ம தெலுங்கர்கள் கூட்டத்தில் அடிமையாக இருக்கோம், திமுகவில் இருக்க தெலுங்கை நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உணர்வை எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். யார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெலுங்கு அமைச்சர்கள் யார் யார் இருக்கா? மு.க. ஸ்டாலின் ஒரு தெலுங்கர், உதயநிதி ஒரு தெலுங்கர், K.N. நேரு ஒரு தெலுங்கர், காந்தி ஒரு தெலுங்கர், சேகர்பாபு ஒரு தெலுங்கர், சாத்தூர் ராமச்சந்திரன் ஒரு தெலுங்கர், தமிழகத்தில் அமைச்சர் வேலு ஒரு தெலுங்கர், ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தெலுங்கர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டை தமிழை ஆளாமல் தெலுங்கை ஆள்றதுக்கு என்ன நியாயம்? எங்களுடைய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். நீ பயிற்சி முகாம் நடத்தினா என்ன, பயிற்சி முகாம் நடத்தாருனா என்ன? நீ பயிற்சி முகாம் நடத்துறதுனாப்பில் உன் மேடையை கொடுத்து மைக்கு கொடுத்த உடனே ஒழுங்காவா பேச போகிறாங்க திமுக பேச்சாளர்கள்?
பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டிங் போட்டு வந்து தான் பேசுவாங்க. வாய்க்கு வந்தபடி ஆபாசமாக தான் பேசுவாங்க. அதுக்கு நீ பயிற்சி முகாம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாதே. இளைஞரணி சார்பில் பயிற்சி முகாம். என்ன பயிற்சி முகாம்? என்ன பயிற்சி கொடுத்து கிழிச்சிட்டீங்க? என்ன பயிற்சி கொடுத்தீங்க? பயிற்சி கொடுத்த பேச்சாளர் எவனையாவது வந்து பேச சொல்லி பார்ப்போம். மைக்கு கொடுத்து ஆபாசமாக பேசுவான். இதுதான் திமுகவுடைய கலை, திமுகவுடைய பேச்சாளர்களுடைய பேச்சு. அதுதான். நீங்கள் சீமானை எதிர்த்து ஒரு பயிற்சி முகாம் இல்லை 1000 பயிற்சி முகாம் நடத்தினாலும் சரி, நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதியில் திமுகவுக்கு டெபாசிட் இழக்க வைக்கணும். அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம், சீமானின் நோக்கம்.